இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று துல்லாலங்கடி பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணி நம்மளை டென்ஷன் ஆக்கி அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காவ. இதெல்லாம் நல்லா இல்லாமா அப்படின்னு அண்ணன் கோவப்பட்டாரு. வழக்கு இல்லது, சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் இல்லாம திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவுக்கு வந்து நிற்கலாம். பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம பொம்பளை குடிக்கிறது. அது நான் தான் வழக்கு போட்டேன், இது ஒண்ணு இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்னு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும், போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன், இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன், நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு காலையில் விசாரணைக்கு நாளைக்கு தருமபுரியில கலந்தாயுது. அங்க வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம் சொல்லு, அவசர அவசரம் வந்தது வர முடியாது, என்ன பண்ற?